அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நான் இந்த வீடியோவிலே காட்சிப்படுத்த போகின்ற விடயம் என்னவென்றால், இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்திலே முஸ்லீம்களுக்காக தொழுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ப்ரேயர் ரூமுக்கு போகக்கூடிய வழி எவ்வாறு, அதே போன்று ப்ரேயர் ரூம் எங்கே இருக்கிறது என்பதை தான் காட்சிப்படுத்த போகிறேன். உங்களுக்கு தெரியும், இமிகிரேஷன் முடித்துவிட்டு வருகின்ற நேரத்தில் இங்கே டிபார்ச்சர் கேட்ஸ் என்ற ஒரு எரோ மார்க் போடப்பட்டிருக்குது. நீங்கள் இப்போ நேராக போகின்ற நேரத்தில் இப்படி நாங்கள் நேராக போகின்ற நேரத்தில் டிபார்ச்சர் கேட்ஸ் இரண்டாவது போர்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலே ரைட் சைடுக்கு நம்ம திரும்புகிறோம். அதோட பெரிஸ்டா காஃபி ஷாப் இங்கே இருக்கிறது. பெரிஸ்டா காஃபி ஷாப்போடு ப்ரேயர் ரூம் பார்க்கலாம். இதுதான் முஸ்லீம்களுக்கு தொழுவதற்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். இது ஆண்களுடைய தொழுகை அறை, இது பெண்களுடைய தொழுகை அறை. ஈஸியாக அவங்களுக்கு கண்டுபிடித்துக் கொள்வதற்காக பெரிஸ்டா காஃபி ஷாப்போடு இந்த தொழுகை அறை அமையப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு, இங்கே வரக்கூடியவர்கள் உது செய்வதற்காக, உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட்டில் நிறைய வாஷ்ரூம் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. என்றாலும் உது செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு வாஷ்ரூம் தான் இருக்கிறது. அதைத்தான் உங்களுக்கு காட்டுகின்றேன். இப்படி நேரடியாக நாங்கள் இவ்வாறு போகிற நேரத்தில் இங்கே கோர்னரில் ஒரு வாஷ்ரூம் இருக்கிறது. இந்த வாஷ்ரூமில் மாத்திரம்தான் உது செய்வதற்கு, அதாவது நம்முடைய கால்களை கழுவுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பார்க்கலாம். இங்கே ஒரு டெப் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த டெப்பிலே உங்களுக்கு கால்களை கழுவிக்கொள்ளும். எனவே பூரணமான உது ஒன்றை இருப்பதற்கும் இந்த வாஷ்ரூமிலே இந்த வசதிகளை செய்து வைத்திருக்கிறார். இதுதான் அந்த இடமாக இருக்கிறது. எனவே ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய தொழுகையை வீணடித்துக் கொள்ளாமல் இங்கே ஏர்போர்ட்டில் கூட சில நேரம் தொழுகைகளை சேர்த்து தொழலாம், அதே போன்று சேர்த்தும் சுருக்கியும் தொழலாம். அவரவருடைய தேவைக்கேற்ற மாதிரி ஏர்போர்ட்டிலே தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.